ஹாய், நான் இம்மானுவேல். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு காதல் சின்னத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? மானாமதுரையில இருந்து சிவகங்கை போகிற தேசிய நெடுஞ்சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் விளக்கு போய் அங்கே இருந்து வேலூர் விளக்கில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் போனீங்கன்னா அதிகரை அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போகிற பிரிவு சாலை இருக்கும். அந்த பிரிவு சாலை பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதல் சின்னம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த காதல் சின்னம் எப்படின்னா 2 செங்குத்து கல் தூண்கள் வந்து இருக்குது. அது வந்து ஒன்று 7 அடி உயரத்துலையும் 5 அடி உயரத்துலையும் இருக்குது. இந்த 2 கல் தூண்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சாஞ்சி நிலையில் இருக்கும். இந்த கல் தூண்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா காதல் தோல்வியால் கல்லாகி போன 2 காதலர்கள் அப்படின்னு அந்த பகுதி மக்கள் வந்து சொல்கிறாங்க. அது காதல் தோல்வியால் வீரமாச்சு விட்டம் தெரியும். ஆனால் இவங்க 2மே வந்து காதல் தோல்வியால் கல்லாயிட்டாங்க, கல் தூண்கள் ஆயிட்டாங்க அப்படின்னு அந்த பகுதி மக்கள் வந்து சொல்கிறாங்க. இதற்கு மிகப்பெரிய ஒரு கதை இருக்குது, ஒரு கதை ஒன்று இருக்குது. அதாவது பழங்காலத்தில் வந்து மேய்ச்சலை வந்து குலத்தொழிலாக கொண்டுட்டு இருந்த ஒரு இளம்பெண்ணும் ஒரு இளைஞனும் வந்து காதலிச்சுட்டு வந்துருந்துருக்காங்க. இவங்க வந்து மேய்ச்சலை குலத்தொழிலாக கொண்டு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சமூகமாக இருந்தாலும் இவங்களோட காதலை வந்து அவங்க பெற்றோர் வந்து ஏற்றுக்கல. இதனால் இவங்க 2 பேருமே வந்து வழக்கமாக சந்திக்கிற அந்த இடத்துக்கு வந்து கண்ணீர் சிந்தினபடி வந்து ஒருத்தர் வந்து ஆறுதல் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அப்போ வந்து கடவுளை வேண்டிக்கிட்டு இவங்க 2 பேருமே வந்து கல் தூண்களாக மாறிட்டாங்க அப்படின்னு வந்து அந்த பகுதி மக்கள் வந்து சொல்கிறாங்க. இந்த 2 கல் தூண்களையும் வந்து வழிபட்டால் தங்களோட காதல் வந்து நிறைவேறும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதி காதலர்கள் வந்து இன்றைக்கி வரைக்கும் நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த ஒரு கல் தூண்களை வந்து திருமணமாகி, அதாவது காதலிச்சு திருமணமான தம்பதியர்களும் காதலர்களும் இன்றைக்கி வந்து இந்த கல் தூண் வந்து வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கல் தூண்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வளையல், மஞ்சள், அப்புறம் வந்து பொட்டு, காசிலாம் வச்சு கும்பிட்டு போகிறாங்க. சின்ன ஒரு படையல் மாதிரி கூட வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கட்டில் வந்து அந்த பகுதி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழைகளின் தாஜ்மஹால் அப்படின்னு வந்து அந்த பகுதி மக்கள் வந்து சொல்கிறாங்க. பல நூற்றாண்டுகளை கடந்தும் இந்த ஒரு 2 கல் தூண்களுமே வந்து பார்த்தீங்கன்னா மழை காற்றுக்கு வந்து சேதமடையாமல் இருக்கிறத வந்து அந்த பகுதி மக்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு காதல் சின்னம் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் வந்து அதிகரைங்கிற கிராமத்து பக்கத்தில் இருக்குது. ஸோ தேங்க்யூ. வேறு ஏதாவது வரலாறு பற்றின விஷயம் பேசினா கீழே கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.